ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்தே மலர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மனவேதனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ அழுந்து புழுங்கியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி கோமதி பண்ண விஷயம் இன்றைக்கி மலருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனந்தத்தில் அவங்களால கண்ணீரை அடக்கவே முடியாமல் அவ்வளோ கண்ணீர் விட்டுட்ருக்காங்க மலர். ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த ஒரு மரியாதை கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்ததே இல்லை. பிடிச்சி லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்தினால நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி கோமதி பண்ண ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்களுடைய குடும்பம் ஆகாதுன்னு சொல்லிட்டு சம்மந்தி வீட்டு ஆளுங்களை ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் விரும்பி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவ மலர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறா. அது எல்லாத்தையும் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் பாக்கியராஜுன்னு கோமதி மலருக்கு சொன்ன மாதிரியே பாக்கியராஜுக்கும் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதில் பாக்கியராஜுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட பாக்கியராஜ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பாக்கியராஜும் மலர மாதிரியே மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை செய்யணும் அப்படின்னு நினச்சாலையும் அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை அவர் அதை செய்ய விடாமல் பண்ணிடுது. ஸோ ஒரு சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணி பேசினாலையும் அடுத்தடுத்து ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்றதுனாலேயே மலரும் பாக்கியராஜா அமைதியாக இருக்க சொல்லிடுவாங்க, பாக்கியராஜா அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அவங்க ரெண்டு பேரும் இது மட்டும்தான். நம்ம லவ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம காதலில் ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்ட அவங்க அந்த ஒரு நாள்லேயே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. குடும்பத்தை இழந்துட்டாங்க, சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க, அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ குடும்பத்துக்காகவே அடுத்தவங்களுக்காகவே அர்ப்பணித்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அவங்களோட சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் இங்கே கோமதி வந்து இருந்த அந்த கொஞ்ச நாளில் நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கியும் மலரையும் புரிய வச்சு நீ இப்படி இருக்கணுன்றத அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. பாக்கியராஜ்கிட்டையும் நீயும் இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மலர் இதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நாள்லேருந்து குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க. இந்த பொண்ணை இந்த வேலை செய், அந்த வேலை செய், இனி அதை செய்யக்கூடாது, இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு இதை இப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு அடுத்த நிமிஷமே ஒரு ஹோட்டல் மாதிரி ஆர்டர் போட்டு மலரை இவ்வளோ நாள் வேலை வாங்கினாங்களே. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கான மரியாதையை அவங்களுக்கு கூட அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்களுடைய அம்மா தம்பி அடுத்த விஷயம். ஸோ அதையும் தாண்டி சரி பாக்கியராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான், அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ என்ன பண்ணுமோ, நாம் பார்த்து வச்ச கல்யாணத்தை விட்டுட்டு வேணான்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான், அதனால நம்ம வீட்டோடைய மாப்பிள்ளை ஸோ கோபமாக இருக்காரு, எல்லாம் சரிதான். அவர் இருக்கிறப்போ நீங்கள் மலர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கோங்க, இல்லாதப்போ மலர் மேலே கொஞ்சம் பாசமாகவும் இப்படி செய், இப்படி இரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் செய்யாத அப்படின்னு ஒரு மன ஆறுதலாவாச்சும் இருந்திருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா கூட ஸோ மலருக்கு ஒரு விதத்தில் அது சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, அவங்க வீட்டு மாப்பிள்ளையை விட்டு கொடுக்காம அவங்க வீட்டு மாப்பிள்ளை முன்னாடி என் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி அத்தை நடிக்கிறாங்க, ஸோ அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு மலர் உண்மையிலே பாதியாச்சும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அம்மாவை கூப்பிடலாலையும் மா அத்தை உங்ககிட்ட கோவப்பட்டாலையும் அவங்க மாப்பிள்ளை இருக்கிறப்போ என்கிட்ட கோவப்பட்டாலையும் அவங்க போனதுக்கப்புறம் அத்தையும் சரி வீட்டில் எல்லாரும் சரி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு மலராச்சும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெற்றவங்களாச்சு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க மனவேதனை எல்லாமே தன்னையும் கேட்காம அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு அவளும் கஷ்டப்படுறா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பெற்றவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுடைய அம்மாவும் தம்பியும் அக்காவுக்கு ஏன் இந்த வாழ்க்கை, ஸோ ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நிம்மதியாக இருக்க முடியல, மாமா நல்லவராக இருந்து என்ன பண்ண முடியும், அந்த வீட்டில் மாமாவில் பெற்றவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல அப்படின்னு அவங்க தம்பியும் சரி அவங்க அம்மாவும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ மலர் அது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனாலும் லட்சுமிக்கோ அவருடைய வீட்டுக்காரருக்கோ இந்த விஷயத்தில் கோவம் அதிகமாகவே இருந்துச்சு. என்ன இந்த பொம்பளை வேண்டான்னா கூட விடாமல் பிடிவாதமாக இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு. ஆனாலையும் கூப்பிட்டாங்க ஒரு வார்த்தை, அதனால் மலர் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து வந்து கோமதி பாக்கியராஜுக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறமா அங்கே வீட்டில் நின்றுட்டுருக்காங்க. மீனா வராங்க. மீனா வந்த உடனே அத்தை அப்படின்றாங்க, வாமா மீனா அப்படின்னு. என்னத்தை பண்ணிட்டுருக்கீங்க, என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, அதான் அந்த பொண்ணு இருக்கால மலர் ரொம்ப பாவம் அப்படின்றாங்க. ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, மதியோட அப்பா அம்மாவை கூட கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் மலருடைய அப்பாவை
அப்பா இல்லை, அம்மாவையும் தம்பியையும் கூப்பிடவே இல்லை. நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கூப்பிடணும் உங்கள் சம்மந்தியன்னு நான் கூப்பிட வச்சேன். அதனால் மலர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதுட்டு போகிறா. பாவம் இல்லை அந்த பொண்ணை அப்படின்றாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? இதனால என் மாமா உங்ககிட்ட எதுவும் கோவப்படலையா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடா. அவங்க பார்க்கில் என்னை திட்டிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்க தப்பு செஞ்சுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்காமல் இருந்து நீங்கள் எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அப்போத்துலேருந்து அவங்க நான் எது சொன்னாலும் என்கிட்ட கேட்கறது கிடையாது. அதனால நான் ஓவராக அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கல. எது உண்மையோ அதை தானே செஞ்சேன். ஏன் மலரோடைய அப்பா மதியோடைய அப்பா அம்மாவை கூப்பிடும்போது மலரோடைய அம்மாவை கூப்பிடக்கூடாதா? அதை கூப்பிட வச்சேன். அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டு அழுந்துச்சு தெரியுமா? இது வரைக்குமே ஒரு நாள் கூட அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசினது இல்லையா, மரியாதை குறைவாக அவ்வளோ மரியாதை குறைவாக நடத்தியிருக்காங்களா? இந்த வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்கள கூப்பிட்டதே இல்லையா? அப்படியே எல்லாத்தையும் மீறி பாக்கியராஜ் இங்கே கூப்பிட்டா அசிங்கப்பட்டு தான் அனுப்புவாங்களா? அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும், அவங்க அம்மா மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஆசைப்பட்ட வாழ்க்கையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூட முடியல என் பொண்ணாலன்னு அவங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குடும்பத்தை பக்கம் போகாமல் அம்மா தம்பின்னு இல்லாமல் இந்த குடும்பத்துக்காகவே அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு மனசுக்குள்ளே எவ்வளோ வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட முக சொல்லிக்காமல் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்காக வச்சு மனுஷரிங்கி ஒரு வார்த்தை பேச்சுக்காக வச்சு கூப்பிடலாம்ல. ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. நான் செய்ய வச்சுட்டில்ல அப்படின்றாங்க. அத்தை, உண்மையிலேயே நீங்கள் செஞ்சது மலர் அக்காவுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நாங்கள் அத்தை ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை. உண்மையிலே உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அத்தை. எங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே நம்ம மேலே எல்லாருக்கும் கண்ணு தான் பட்டிருக்கோம். ஏன் முக்கியமாக மலரும் மதியம் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. காலையில் கூட மலரணி இந்த விஷயத்தை பற்றி மதிக்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நம்ம 2 பேரும் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு காலையில் நம்மளை எழுப்பலான்னு வரும்போது உண்மையிலே அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும். நீங்களும் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அத்தை. சூப்பர் அத்தை. அது வரைக்கும் மாமா உங்களை எதுவும் திட்டாமல் இருந்தால் சரி அத்தை அப்படின்றாங்க. கொஞ்ச நாளைக்கு தானே எல்லாமே, அந்த பொண்ணும் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை அனுபவிக்க போதோ என்னவோ. நாம் இங்கேருந்து ஊருக்கு கிளம்புன அடுத்த நிமிஷமே அடுத்து பழையபடி அந்த பொண்ணை நடத்த ஆரம்பிச்சிருவாங்களோ என்னவோ அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, அது என்னமோ உண்மைதான். நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் மதியும் மலரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மலர் மதியம் வேணால் சந்தோஷப்படுவாங்க. நாம் பண்ணுற விஷயத்தினால எப்படா இங்கேருந்து போவோம் அப்படின்னு தான் அண்ணனும் அண்ணியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, இது வரைக்குமே ஸ்ட்ரிக்டாக வாழ்ந்த இது இப்படி இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு இப்போ நாம் வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றும்போது உண்மையிலே அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை அவங்க ஏற்றுக்க முடியாமல் இதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க. விடுங்க அத்தை, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு மீனாவும் கோமதி கிட்ட பேசுகிறாங்க. சரி நீ போமா, போய் வேலைக்கு கிளம்பு அப்படின்றாங்க. அவங்களும் கிளம்புறாங்க. பாக்கியராஜ் கோமதி என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதே மாதிரி மலர் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்தி அழ முடியாமல் அப்படியே இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த துக்கத்தை எல்லாத்தையுமே ஒரே நாளில் அழுது தீர்த்திட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் போயிட்டு மலர்கிட்ட மலரு அப்படின்றாங்க. அவங்களையும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மலர் இருந்துக்கிட்டு ஏங்க அப்படின்னு. மலர் அழுவாத, அதான் கோமதி அம்மா ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணிட்டாங்கல்ல, நீ கவலைப்படாத. நான் கூட எங்கே உன் மனசு வருத்தப்படுமேன்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். நான் கேட்க வேண்டியதை தான் கோமதி அம்மா கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட நீங்களுமே இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரணும்னு இந்த விஷயத்த கேட்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஏன் இதெல்லாம் என்ன காரணம்? என்ன நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்ற ஒரே காரணத்தினால தான். உன் பொண்டாட்டி இங்கே சந்தோஷமாக இருக்கா இல்லடா, அவளுக்கு என்னடா இங்கே குறை வந்துடுச்சு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறல்ல, அப்புறம் என்னடா அப்படின்னு உங்களை எங்கே கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேருந்து தான் நானுமே எதையுமே இவ்வளோ நாளாக உங்களை பேச விடாமல் வச்சுருந்தேன். நீங்களுமே பேசாமல் இருந்தீங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லைங்க. கோமதி அம்மா பண்ண ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். என் தம்பி என் அம்மா தானங்க எனக்கு உலகம். எனக்கும் அந்த ஆசை ஏக்கம் எல்லாமே இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க. அதான் மலரே, கோமதி அம்மா அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே கிரேட் தான். நீ எதை நினச்சோ கவலைப்படாத மலரே அப்படின்றாங்க. கோமதி அம்மா வர சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக அத்தை கூப்பிட்டாங்கிறதுனால நாளைக்கு வந்து நிற்பாங்க. நாளைக்கு ஏதாச்சும் அங்கே தங்கராஜனும் வீட்டில் மற்றவங்க யாராச்சும் மரியாதை குறைவாக பேசினாலும் அப்போ நான் கேட்பேங்க, நீங்கள் கூப்பிட்டு தானே வந்தாங்க, கூப்பிடாமே இருந்திருக்க வேண்டியதாங்க. அவங்க வற்புறுத்தி கூப்பிட சொல்லியிருந்தாலையும் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கூப்பிட்டதுனால தான் கூப்பிட்டேன், நீங்கள் வர வேணான்னு நேரடியாக சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் அம்மாவை எதுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னு நான் கேட்பேங்க. ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு
கண்டிப்பாக கேட்பா மலர், கண்டிப்பாக கேட்பா அப்படின்றாங்க. அப்படியே மலர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி பாக்கியராஜ்கிட்ட அவ்வளோ வருத்தப்பட்டு அழுகுறாங்க. பாக்கியராஜோ எல்லாமே நல்லா தான் நடக்கும், அத்தை நாளைக்கு அங்கே வந்தாங்கன்னா அவங்கள அசிங்கப்பட நான் விடமாட்டேன் மலர், நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை உனக்காக நானும் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், தப்பு தான் மலர், இவ்வளோ நாள் என்னை நம்பி வந்த நீ, எனக்காக மட்டும் இருக்கிற நீ, இந்த குடும்பத்துக்காக இருக்கிற நீ, உனக்காக நான் நிறைய விஷயங்களை பேசாமல் விட்டுட்டேன், தப்பு தான் மலர், நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, கல்யாணம் ஆன வந்ததுலேருந்து நீங்கள் என்னை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோமா போதுமா மலர், என் அப்பா அம்மா உன்னை கொஞ்சமாச்சு நீ செய்கிற வேலைக்காச்சும் உன்னை மதிக்க வேணாமா, அந்த மரியாதையே இதுக்கப்புறம் அத்தைக்கும் சரி உனக்கும் சரி நான் கொடுக்க வைப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நீ அழுவாதன்னு பாக்கியராஜும் தைரியம் சொல்கிறாங்க. மலருக்கு பாக்கியராஜ் இப்படி மாறினதும் இன்னமும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இதனால குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இவர் எனக்காக சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு தான் மலர் சொல்கிறாங்க. மலர் அடுத்த நிமிஷமே இப்படி பாக்கியராஜ் மலருக்காக பேசும்போது அவங்க வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் கண்டிப்பாக பாக்கியராஜ் அதாவது மலர் வந்து எதிர்த்து பேசலாம். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன், அவரை நான் நல்லா பார்த்துக்கலையா, உங்களை நல்லா பார்த்துக்கலையா, அப்படியே என்ன மதிக்க மாட்டேன்றீங்க, என் வீட்டாளங்களை மதிக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்காக நான் இவ்வளோ வேலையை செய்கிறேன், எனக்காக நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதுன்னு பாக்கியராஜ் கேட்டதுக்கப்புறமா மதியமே இந்த விஷயத்த கண்டிப்பாக ஓரளவுக்கு மலருமே வந்து எதிர்த்து பேசலாம். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து சுச்சுவேஷன் மாற்றுறேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது நடக்கணும், நடந்தால் தான் மலர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிச்சன்லேயே அடுக்கி வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மதியம் எக்ஸசைஸ் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. உங்களை கிச்சனில் பார்த்தேன் காணோம், அதான் ரூம் கதவு ஓப்பனில் இருந்தும் அப்படியே வந்துட்டேன், சாரி அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா மதி வா அப்படின்றாங்க. என்னாச்சு ஏன் இவங்க அழுகுறாங்க அப்படின்றாங்க. மதி அப்படின்னு கட்டி பிடிச்சி அவங்களையும் அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. உங்களை ஏதாச்சும் சொன்னாங்களா அத்தை அப்படின்னு. இல்லை மதி, கோமதி அம்மா எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் என் தம்பியையும் என் அம்மாவையும் எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கோமதி அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு என் அம்மாவை வர சொல்லி அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்களும் மரியாதையை கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஓ சூப்பர், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, உண்மையிலே கிரேட் தாங்க, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, இதுக்கு ஏன் அழுவுறீங்க அப்படின்றாங்க. அது இவ்வளோ நாளாக அடுக்கி வச்சிட்டு இருந்த கண்ணீர்ப்பா, அவ்வளோ வலியோ வேதனையோ மனசுக்குள்ளே வச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமே இருந்திருக்கா, நாம் யாரும் சரியாக அவளை புரிஞ்சிக்காமையே போயிட்டோம், சாரிப்பா நான் அவளை புரிஞ்சிக்காமையே போயிட்டேன், அப்படியே புரிஞ்சிருந்தாலே அந்த மனசுக்குள்ளேயே நானும் வச்சுட்டே இருந்துட்டேன், எதையுமே சொல்லாமலே விட்டுட்டேன், அதனால தான்ப்பா இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்றாங்க. எல்லாம் சரிதாங்க மதி, நாளைக்கு அம்மா வந்தா அவங்கள அசிங்கப்படுத்துவாங்களா, எனக்கு என்ன நடக்குமோன்னு பயமாகவே இருக்குது அப்படின்றாங்க. யார் எப்படி நடத்தினா என்னங்க, உங்கள் அம்மாவை இவங்களால தான் கூப்பிட்ருக்காங்க, அவங்களாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, அப்படி அவங்க அங்கே வந்தாங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் பேசினா கூட அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே கண்டுக்காதீங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் பொண்ணு கூடையும் மாப்பிள்ளை கூடையும் பேத்தி கூடையும் இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு போதும், நம்ம அம்மா வந்திருக்காங்கன்ற சந்தோஷம் உங்களுக்கு போதும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கலாங்க. இப்படி நீங்கள் முதல்ல சந்தோஷப்படுங்க, அடுத்தவங்களுக்காக யோசிங்க, முதல்ல உங்களோட வாழ்க்கையை பாருங்கள், அடுத்தவங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழாதீங்க, உங்களை நீங்கள் இது வரைக்கும் யோசிக்காமையும் விட்டுட்டீங்க, உங்களுக்காகவும் கொஞ்சம் யோசிங்க, அவங்க வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதை முதல்ல யோசிங்க சரிங்களா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உண்மைதான் மதி, உண்மைதான், இனிமே எனக்கானதை நானும் கேட்டு வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் மலர் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே பாக்கியராஜுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க, சரி வாங்க போகலாம் கிச்சனில் சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் அப்படின்றாங்க. சரி மதின்னு 2 பேரும் சந்தோஷமாக வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியராஜும் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன்னு கிளம்பிட்டுருக்காங்க. சுரேஷும் வராரு. சுரேஷ் வந்ததுக்கப்புறமா அவங்களோட அத்தை மாமா அதாவது அம்மாவும் அப்பாவும் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. என்னடா ஆஃபீஸ் கிளம்பியாச்சா அப்படின்னு. மலர் சுரேஷ் கிளம்பிட்டான் பாரு அப்படின்னதும் அத்தை ரெடி ஆகிடுச்சு தான் சுரேஷ் அப்படின்னு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ராஜு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ராஜு எங்கேயும் போகல, மீனா வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லா வீட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. மதியமே வந்து நானும் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆமாம் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் மதி, சுரேஷ் உங்கள் 2 பேருக்காக உங்கள் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் தான், எல்லோரும் போயிட்டு வந்துடணும்,
நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு லீவ் போட்டுட்டு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சுரேஷும் சொல்லிடுறாங்க. மதியுமே சரின்னு சொல்லிடுறாங்க. மதி, உன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் ஃபோன் பண்ணி பேசியாச்சுமா, நீயும் ஒரு வார்த்தை பேசி அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லு அப்படின்றாங்க. சரி வர சொல்கிறாங்க அப்படின்னு மதியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சுரேஷ் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா, எல்லாரும் வண்டியில் தானே போகிறீங்க அப்படின்னு, நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்றாங்க. எதுக்குப்பா மீனா, நான் ஒன்றும் ஆட்டோவில், நீ ஆட்டோவில் போக வேணாம், நான் ஒன்றும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ சுரேஷ் மதியம் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னா பரவாயில்ல, நான் ஆட்டோலேயே காலேஜ் பஸ்லேயே போய்க்கிறேன்னு மதி வந்து சொல்லவும், இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ உட்கார போகலாம் அப்படின்னு நேத்தாட்டம் அப்படின்றாங்க. அன்னைக்கு ஆட்டம் அப்படின்னு உடனே அதெல்லாம் வேலை வராது, பார்த்துக்கலாம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. நான் நீ சொன்ன விஷயத்த யோசிச்சு தான் பார்த்தேன். மாமாவுக்கு அது தப்புன்னு பட்டுச்சு, அவருக்கு அது பிடிக்கல, அதனால் அவருமே அந்த விஷயத்தை பற்றி கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடாது என்ன, நாளைக்கு உன் அப்பா அம்மாவை குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, மலருடைய அம்மாவும் நாளைக்கு வராங்க, மலரக்காவுடைய அம்மாவும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிற நீ, அவங்க வரதா எங்கள் அம்மா அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு. ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா அந்த கதையெல்லாம், அண்ணி எப்படி சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்றாங்க. எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் தான், அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, சம்மந்தி வீட்டை ஆகாத போயிட்டாங்களா, நீங்கள் பார்க்காத சம்மந்தியா அவங்க, அதனாலேயா நீங்கள் பொண்ணு பார்த்துருந்தா நீங்கள் உங்கள் சம்மந்தி கிட்ட பேசியிருப்பீங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும் என்ன லட்சணத்தில் பேசுகிறீங்க பாருங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசின லட்சணத்தை தான் நான் கவனிச்சேனே, நீங்களாம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அடுத்த நிமிஷம் இப்படி தான் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, நடந்த கல்யாணம் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, நீங்களே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவ்வளோதான் அப்படின்னு மதி சொல்கிறாங்க சுரேஷ்கிட்ட. பட் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட எதுக்கு கோவப்படுறேன், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்படி தானே, அவங்களா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசுகிறீங்க, முதல்லலாம் அவங்கக்கிட்ட கூட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, உங்கள் அண்ணனுடைய நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா, இந்த குடும்பத்துக்காகவே உங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ பார்த்து செய்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வரலைன்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன் இங்கேருந்து நீங்கள் அங்கே போக கூட விட்டது கிடையாது, எப்போச்சும் வாரத்தில் ஒரு நாளோ பார்க்குறப்பெல்லாம் அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க குடும்பத்தோடு பேசிகிட்டு இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. வேலைன்னு அவங்கள எங்கேயும் போக விடாமல் இங்கேயே போட்டு அடைக்கிட்டீங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு தயங்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. கோமதி அம்மா பேசி தான் அவங்கள வர சொல்லியிருக்காங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்றாங்க தெரியுமா மலராக்கா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. நான் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது, நைட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் அப்படின்றாங்க. சுரேஷ் மதி அப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி அப்போவே யோசிச்சுட்டு தான் போகிறாரு. ஆமாம்ல, நம்ம அண்ணியை பற்றி யோசிக்க கூட இல்லைல்ல அப்படின்றாங்க. அப்போதான் வந்து மதியமே என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு, உங்கள் அண்ணி உண்மையிலே உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க யோசிச்சு பார்க்கும்போது, அப்போ அவங்களுடைய சூழ்நிலை யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணிங்களா, அவங்க பெருந்தனிமையாக எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு எல்லாருக்காக ஓடி செய்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் வெளியில் போய் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட கூட அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டீங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ செய்கிறாங்க வீட்டுக்காக, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. புரியுது, சரி அமைதியாவா அப்படின்னு சுரேஷ் சொல்லிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.